எல்லோருக்கும் வணக்கம். முதலீட்டாளர்கள் எல்லாம் கண்கலங்கி உட்கார்ந்துருக்காங்க. எந்த பக்கம் போறதுனே தெரியல. காலையில மார்க்கெட் பிளஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் மைனஸ்ல போகுது, மறுபடி பிளஸ்ல போகுது, மறுபடி மைனஸ்ல போகுது, மறுபடி பிளஸ்ல போகுதுன்னு எந்த பக்கம் முடிவெடுக்கிறதுனே தெரியல. அதனால எல்லாரும் கண்கலங்கி உட்கார்ந்துருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜொமேட்டோ வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஜொமேட்டோ இப்போ 265 ரூபாய்க்கு நாங்கள் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த ஜொமேட்டோ 277 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8500 கோடி அப்படின்றது அவங்களுக்கு பணம் கிடைக்கும். என்னதான் பெரிய ஜாம்பவான் ரிலையன்ஸே உள்ள இறங்கி இதே வேலையை அவங்க செஞ்சாலும் இவங்க ஈடுகட்டு போட்டி கொடுக்க முடியும். ஏன்னா கையில் 8500 கோடி அப்படின்ற பணம் கிடைக்குது. இந்த பணத்தை பூரா அவங்க இன்னொரு பிஸ்னஸ், இன்னொரு குயிக் காமர்ஸ் பிளிங்கிட்டை வளர்த்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஜொமேட்டோ ப்ராஃபிட் கொண்டு வந்தாச்சு. அடுத்த கவனம் பிளிங்கிட் மேலே அவங்களுக்கு போகுது. இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்ட ஷேர் மார்க்கெட் எப்போவுமே QIP ப்ரைஸை விட அல்லது ஆஃபர் ஃபார் சேலை விட கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஜொமேட்டோவை எடுத்து பார்க்குறோம். இப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலையும் இந்த ஷேர் அவங்களுடைய QIP ப்ரைஸை விட ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே மேலே ஏறி 350 ரூபா வந்தாலும் சரிதான். அடடா பாவம், நிறைய பேர்த்துக்கு மன அழுத்தமாக இருக்கும். அடடா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே, திடீர்னு மார்க்கெட் கீழிருந்து 1000 பாயிண்ட் ஏறிட்டானே, இதை மிஸ் பண்ணிட்டோமே நிறைய பேர்த்துக்கு மன அழுத்தமாக இருக்கும். அப்படி ஒரு அழுத்தம் தேவையில்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க மார்க்கெட் இப்படித்தான் 1000-2000 பாயிண்ட் ஏறியோ இறங்கியோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த 3 மாதம் போனால் என்ன, இனி அடுத்த 3 மாதத்தில் எப்படி ஒரு 2000-3000 பாயிண்ட் மூவ் பண்ணுவான், அதை கரெக்டாக பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமாக வாழ்க்கையை மாற்றி வச்சுக்க வேண்டியது தான். நண்பர்களே, மார்க்கெட்டில் நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் நல்லா சீப்பான ரேட்டாகவும் இருக்கணும், ஆனால் அவனுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைவு தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டஸ் டவர்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 185 ரூபா இருந்தால் கடைசியில் 450 ரூபா போனான். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் காரணம் இவனுடைய ஸ்டாக் PE ரொம்பவுமே கம்மியாக இருந்தது, ரொம்பவுமே சீப்பாக இருந்தது. ரெண்டாவது காரணம் இவனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் ரொம்பவுமே வளர்ச்சிகரமாக இருந்தது. அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு கட்டத்தில் லாஸ் மேக்கிங் எல்லாம் இருந்துட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா 1400 கோடி அப்படியே ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் 1300 கோடியிலிருந்து 2224 கோடி இருக்கிறதுலே சமீபத்தினுடைய லாபத்தில் இருக்கிறதுலே உச்சகட்டமான லாபம் என்பது இந்த இண்டஸ் டவர் அடைஞ்சிருக்கா. அந்த ஒரு காரணத்தினால தான் இவனை 185 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் அளவு பார்த்தாங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய சமயங்களில் இதுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். மார்க்கெட்டு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இவனுடைய பழைய ரேட்டை தாண்டி போச்சுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் எத்தனையோ துன்பங்கள் செபி நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. புரோக்கர்கள்லாம் பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க இந்த டெய்லி எக்ஸ்பைரி அதனால் அதுவும் இல்லாமல் பல ரீட்டைலர்கள் நஷ்டம் அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வேலைகளை பண்ணாங்க. அதனால் இந்த ஏஞ்சல் ஒன்னுக்கெல்லாம் ஏதாவது லாபம் குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் காலத்துக்கு ஏற்ப கோலம் போடக்கூடிய ஆளாக இருக்கான். சரி, அதில் எனக்கு லாபம் போனால் என்ன, டெலிவரியில் நான் புரோக்கரேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கிறதுனால இப்போ செப்டம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது நல்லபடியாக தான் வந்திருக்கு. இப்போ செபினுடைய ஆக்டிவிட்டீஸ்னால இவனுடைய வருமானம் குறையுமா அல்லது என்ன ஆகும் அப்படின்றது இன்னொரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். பட் இப்போதைக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு குறைச்சலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது கொஞ்சம் இவனும் மேல் நோக்கி ஏறி வரதான் செஞ்சுருக்கான். அப்படியே மேல் நோக்கி அவனுடைய 4000 ரூபாய் தொட்டுட்டா ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் இவனு ஒரு சின்ன ஆள்லாம் கிடையாது. இவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 10,000 கோடி, ஒரு கன்சிடரபிளான ஸ்டாக் தான். இவனுடைய இண்டஸ்ட்ரி PE அப்படின்றது 23, ஆனால் தற்சமயம் இவனுடைய ஸ்டாக் PE அப்படின்றது 8.10 இருக்கு. இந்த ஸ்டாக் தற்சமயத்துக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி 400 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய சரிவினால கீழே இப்போ லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த 3 ஷேர்களினுடைய வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. அதே சமயம் தொடர்ந்து growth ஆகவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளாக இந்த 3 தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. பரவாயில்லையே, நம்ம ஸ்டாக் எல்லாம் நல்லவனாகவும் இருக்கான், வல்லவனாக இருக்கான், மேலே வந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும்னு நம்ம ஆளுங்க சும்மாவா பழமொழிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க.
இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பாவம் அதானி குரூப் ஷேர்கள் அதிகமா அடி வாங்கியிருக்காங்க. வேற எந்த ஷேர்லாம் அதிகமா அடி வாங்கியிருக்காங்க ஃபேமஸான ஆளுகள்னு பார்த்தா இந்த பாலிமெட் அப்படின்ற ஷேர் அவன் ஒரு 7.5% அடி வாங்கியிருக்கான். பார்த்தீங்களா, அப்பப்போ லாபத்தை புக் பண்ணுறதுல தவறில்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த பாலிமெட் ஷேர்லாம் சொல்லுது. சமீபத்தில் கூட 3300 வரைக்கும் வந்தான், அப்புறம் கீழே 2500 போயிட்டு மறுபடியும் 3100லாம் வந்தான். இப்போ என்னடான்னு பார்த்தா 2775 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ லாபத்தை புக் பண்ணிக்கலின்னா அப்புறம் கும்பா குட்டி தான். இந்த பிஎஸ்சி ஷேர் இன்னைக்கு கவனிக்கும் விதமாக ஒரு பாப்புலரான கம்பெனி, ஆனால் ஒரு 5% இறங்கியிருக்குன்னு பார்த்தா இந்த பிஎஸ்சி ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்டே ரொம்ப ஸ்லோங்க நண்பர்களை போட்டு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் கவனிக்கும் விதமாக தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு வந்துருக்கான். அவன் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் ஒரு 2% பரவாயில்ல. மற்றவங்க எல்லாருமே ஒரு தண்டம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே காலையிலேயே பொங்கல் சாப்பிட்டு நீட்டி படுத்த மாதிரி இருக்கு. இந்த வருண் பிவரேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு பாருங்க என்ன ஒரு யோகம்னு, இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்குங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில். இதுக்கு தான் என்றைக்குமே ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி, ரொம்ப பாப்புலரான கம்பெனியாக பார்த்து லோனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது. 550 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் சமீபத்தில் இப்போ 617 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்புல நம்ம கேங்கில். ஆனால் நம்ம எங்கேயாவது பார்ட்டி கூட்டிகிட்டு போனால் அவர் பண்ணுற ரவுஸ் தான் ரொம்ப ஓவராக இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டே ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த ஐடியா ஷேர் மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஐடியா ஷேர் இன்றைக்கி ஒரு 12% மேல் நோக்கி ஏறி இருக்கான். கொச்சின் ஷிப்யார்டுமே பரவாயில்ல, ஒரு 5% இன்றைக்கும் ஏறி மேலே வந்திருக்கான். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸ்மால் கேப் கம்பெனிகள்லாம் பட்டை கிளப்புறானுங்க. ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற ஷேர் ஒரு 15%, டிடிஎம்எல் அவன் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அவன் ஒரு 11%, ஜிஆர்எஸ்சி எல்லாம் ஒரு 7% அப்படின்னு ஏறி இருக்காங்க. இன்னைக்கு ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணது இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் இந்த மைக்ரோ கேப் சின்ன சின்ன கம்பெனிகளும் தான். என்ன காரணம்னா மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எவனுமே 10-15% இன்னைக்கு ஏறல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டிடிஎம்எல் ஐடியா ஷேர் ரெண்டுமே வந்து ரொம்ப சுமாரான ஷேர். அதுலேயும் இந்த டிடிஎம்எல் வந்து டாடா குரூப் ஷேர். டாடா குரூப்லேயே லாஸ் மேக்கிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் இந்த டிடிஎம்எல் தான். ஆனால் இன்னைக்கு டாடா குரூப்லேயே 12% ஏறி ஆடக்கூடிய ஒரு ஷேர்னு பார்த்தா இந்த டிடிஎம்எல் தான். 77 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எதுக்குன்னு தெரியல. ஆனால் டிடிஎம்எல் இந்த ஐடியா ஷேரையும் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். 12% இன்னைக்கு அப்பு. இந்த ஐடியா ஷேரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவன் இருக்கிறதுலே ஒரு தரைமட்டம் ஒரு 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். எதுக்கு? பல பேர்த்த இந்த 2 ஷேர்களும் கூட்டிகிட்டு வந்து உள்ளே சிக்க வைக்கிறக்கா இல்லை என்ன பண்ணுறக்கு அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, சமீபத்தில் ஜியோ ஆகட்டும் பாரதி ஏர்டெல் நிறைய பேர் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய டேட்டா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதான். ஒருவேளை அங்கிருந்து இந்த பக்கம் ஏதாவது குரூப்புகள் மாறுதா என்ன எதுன்னு தெரியல. பட் இதனுடைய செய்தி என்ன அப்படின்றது என்னால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு இப்போ எந்திரிச்சிட்டு 2 பேர் ஆடுறீங்க, உங்ககிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியாமல் இந்த 2 ஆடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணுங்கள் நண்பர்களே. 2 மிட் கேப் பங்குகள் கீழிருந்து மேலே வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பவர் இந்தியா அப்படின்ற ஹிட்டாச்சி அப்படின்ற ஷேர் ஒரு கணிக்க முடியாத சிங்கமாக இருக்குது. எப்போ பாய்வான் எப்போ படுப்பானே தெரில. இந்த ஹிட்டாச்சி எனர்ஜினுடைய பிஎன்எல் குவார்டர்லி வைஸ் எடுத்து பார்க்கும்போது திடீர்னு 2 கோடி லாபம் பண்ணுறான், திடீர்னு 114 கோடின்றான். யாருக்குமே புரியல. போன குவார்டர்லி ரிசல்ட்டில் 52 கோடி லாபம் பண்ணி காமிச்சிருக்கான். பெரிய முதலீட்டாளர்கள் ஓரளவு கன்சிடரபிளாக வச்சிருக்காங்க. டிஐஸ்லாம் பார்த்தா இப்போ 8% வச்சிருக்காங்க. எஃப்ஐஸும் ஒரு 5% வச்சிருக்கக்கூடிய இந்த பங்கு தற்சமயத்துக்கு ஒரு லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 16,000 எல்லாம் போயிருக்கான். இப்போ 12,000 இருக்கு. திரும்பி 16,000 வருவானா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டுமே பார்த்தோம்னா கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். ஏதாவது பாவத்தை சரி பண்ணுறக்காக பிராயச்சித்தமாக ஏறி வர்றானா அப்படின்றது தெரில. பட் இப்போ 1400 ரூபா இருக்கான். அவனுடைய பழைய ரேட்டே வந்து தொட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட இதுக்குள்ளே 100% இருக்குது. நீ எதுக்கு 100% ஏறி வர்ற? ஒரு 500 ரூபா ஏறிவா உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆளுகளுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்குமா அல்லது மறுபடியும் 1400லேருந்து 700 போவாமா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் இறங்கி கிடக்கக்கூடிய 2 ஷேர்களாக இந்த 2 மிட் கேப் ஷேர்ஸ் இருக்குது. நண்பர்களே, இன்னுமே ஒரு 4 பாப்புலரான கம்பெனிகள் இறங்கி கிடந்து இன்னைக்கு லேசாக திரும்புற மாதிரி இப்படி ஒரு யூ டர்ன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். எதுக்குன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ் பேங்கை முதல்ல பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவனு ஒரு தரைமட்டத்தை எப்படி அந்த ஐடியா ஷேர் டிடிஎம்எல் ஷேர் மாதிரி ஒரு தரைமட்டத்தை தொட்ட பங்கு தான் இந்த எஸ் பேங்க். அவன் இன்னைக்கு எதுக்கோ தெரியல எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 5% ஏறி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தில்
எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபா இருந்தால் இடையில எப்போ ஒரு இடம் 30 ரூபா பக்கம் போயிட்டு வந்தான். இப்போ மறுபடியும் அவனுடைய தர தட்டி இருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2024 தொடக்கத்தில் என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கே வந்து எஸ் பேங்க் கீழே விழுந்துருச்சு. இடையில ஒரு ஜிம்னாஸ்டிக் அப்படின்றது பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் 20 to 30 போவானா அல்லது 20 to 10 வந்துட்டு அப்புறம் மறுபடியும் 20 வருவானா அப்படின்றது தெரியல. நம்ம மனசு 1000 சொல்லு ஒரு ஸ்டாக் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில் அறிவு தான் வேலை செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம். அதுக்கு பாப்புலரான கம்பெனி, நல்ல ப்ளூ சிப்பாக இருக்கக்கூடிய கம்பெனிலாம் தான் பார்த்து வாங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தால் இந்த எஸ் பேங்க் பக்கமெல்லாம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னா பணம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த NIACL பாருங்க, அவனு பழனி படிக்கிட்டு மாதிரி கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு பிராயச்சித்தமாக பால் காவடி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த NIACL அவனுடைய பழைய ரேட்டே வந்தால் போதுங்க. இந்த 2024 ஆல்மோஸ்ட் 300 ரூபா ரேஞ்செலாம் போயிருக்கான். அவ்வளோ தூரம் போனால் கூட ஒரு 30-40% கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவன் கேப் அப் அப்படின்ற மாதிரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு யூ-டர்ன் அப்படின்றது இந்த NIACL ஏதாவது ஒரு ஷேரில் ஏதாவது ஒரு ரீசனுக்கு யூ-டர்ன் உழுகுதான் செய்யும். ஆனால் அந்த யூ-டர்ன் இந்த யூ-டர்னா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இந்த NIACL அப்படின்றது யூ-டர்ன் போடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான் பார்க்கறக்கு. அதே மாதிரி தான் இந்த BDL அப்படின்ற ஷேரும் இவனுக்கு கடந்த 3 நாட்களாக மார்க்கெட்டினுடைய எழுச்சினால பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனும் ஒரு யூ-டர்ன் போட்டு மேல் நோக்கி வந்தால் இவனுக்குள்ளேயே ஒரு 40-50% இருக்குது. பட் இப்போ உளுந்திருக்கிறதுக்கு பேர் யூ-டர்னா அப்படின்றதான் யாருக்கு தெரியாது. பல முறை யூ-டர்ன் போட பார்த்துருக்கான். ஒரு முறை கூட சக்ஸஸ் ஆகலை கடந்த 5 மாசமா. பட் இந்த யூ-டர்ன் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. இதே மாதிரி தான் தெர்மேக்ஸ் கம்பெனி, இவனுடைய வேலையும் கீழே வந்து சப்போர்ட்ல இருந்தால் மேல் நோக்கி ஏறத்தான் முயற்சி பண்ணியிருக்கான் இந்த வருஷத்தில். இப்போவும் மறுபடியும் வந்து சப்போர்ட்ல இருந்திருக்கான். ஏறுவானா அப்படின்றது தெரியல. ஒரு பாப்புலரான 5 ஷேர்கள் திரும்பி ஏற பார்க்குறான். அதில் இந்த கோல்கேட் பாமாயிலாம் எப்பேற்பட்ட ஷேர், ஆனால் பயங்கரமாக கீழே சரிஞ்சு வந்தால் திரும்பி வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த CE Info Systems அப்படின்றது ட்ரோன் செக்டரில் கிட்டத்தட்ட 2வது பெஸ்ட் கம்பெனியாக இருக்கான் மேப் மை இந்தியா. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் 40% இறங்கிட்டு இன்னைக்கு லேசாக ஒரு 5% ஏறி வரான். அப்போ இது திரும்பி மேல் நோக்கி ஏறி வருது அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு பாப்புலரான கம்பெனி ட்ரோன் செக்டரில் 40% இறங்கிட்டு இன்னைக்கு ஒரு 5% ஏறினவன்னு பார்த்தா இந்த CE Info System தான். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த கோல்பால்லாம் எவ்வளவு பெரிய சரிவு. ஆனால் இப்போ என்னடான்னா சும்மா பார்க்கறதுக்கு நம்ம சும்மா கண்ணில் பார்க்குறோம் ஓகே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு யூ-டர்ன் போடுற மாதிரி காட்டுறான். இனி நம்ம மனசு என்ன சொல்லும், ஃபியூச்சர் இப்படி இது வருமா அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குதா இல்லையான்னு தெரியல. பட் எது எப்படியோ இந்த கோல்கேட் பாமாலிவ் அப்படின்றது தொடர்ந்து சரிவடைஞ்சு ஒரு சின்ன யூ-டர்ன் போட்டு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். GRSயும் அதே மாதிரி தான். சமீபத்தில் ஃபோக்கஸ்லேயே வரல. ஒரு காலத்தில் டெய்லி ஃபோக்கஸில் இருந்த பங்கு கடந்த 6 மாசமா ஃபோக்கஸ்லேயே இல்லை. இப்போ கொஞ்சோண்டு யூ-டர்ன் போட்டிருக்கான். 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கான். தொடர்ந்து ஏறுவானா அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ரொம்ப வயலண்டான பங்கு GRSC. ஒருவேளை பழைய வயலன்ஸ் இவனுடைய உடம்புக்குள்ள மறுபடியும் பூந்துச்சுன்னா யாருக்கு தெரியும், 20% கூட ஏறுவான் அல்லது 20% கூட இறங்குவான். ஸோ நம்ம பார்த்த ஸ்டாக்குகளே இன்னைக்கு ரொம்ப வயலண்டான ஸ்டாக்கு இந்த GRSC தான். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர், KPI டெக் இந்த 2 ஷேருமே சமீப காலத்தில் நல்ல பாப்புலரான கம்பெனி தான். மார்க்கெட் சரியில்லாதனால இறங்கி கிடந்தது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா சொனாட்டா சாஃப்ட்வேர் ஒரு சின்ன யூ-டர்ன் போட்டு மேலே வரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து அவனுடைய பழைய ஹை 750 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு ஷேருக்குள்ள 250 ரூபா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த KPI டெக், அவனு நல்லா ஃபேமஸான ஆள் தான். இவன்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ உச்சத்தில் இருந்தவன் தான். இப்போ இறங்கி யூ-டர்ன் போட முயற்சி செய்கிறான். ஒருவேளை திரும்பி அவனுடைய பழைய ஹை 2000 பக்கத்தில் வந்தாலும் மகிழ்ச்சி தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.